வணக்கம். நான் உங்கள் மஞ்சுளா சரவணன். கைக்குத்தல் அரிசி வச்சு ஒரு பாயசம் தமிழ் புத்தாண்டுக்கு மற்ற இன்னும் ஏதாவது பண்டிகைக்கு எல்லாத்துக்கும் செய்கிறதுக்கு தகுந்த மாதிரி பார்க்கலாம். தேவையான பொருட்கள்லாம் டிஸ்பிளேலையும் காமிச்சிருக்கேன். லிஸ்ட்டில் மேலெல்லாமும் வரும். இப்போ நெய் போட்டு ஃபஸ்ட்டு முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வறுக்கிறப்ப ஒரு 2 ஏலக்காவும் 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி இன்னும் கொஞ்சம் நெய் போட்டு பைத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் அதுவும் செவந்து வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இதை வறுத்தோன்னே அந்த அரிசி 1/4 கப்புக்கே 4 பேருக்கு தேவையான அளவுக்கு வந்துச்சு. 1/4 கப்பு ரைஸை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அரிசி ஆறுனோடனே இதையும் மிக்சியில் நொய் மாதிரி முன்னும் பாதியுமான்னு சொல்லுவாங்கள்ல, அதுமாரி கோர்ஸ் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன குக்கரில் 2-3 டம்ளர் தண்ணி, ஏன்னா தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணுது அந்த ரைஸு, ஊற்றி அந்த நொய்யையும் போட்டு பைத்தம்பருப்பையும் போட்டு ஒரு 4-5 சவுண்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும் அந்த அரிசி. வெள்ளத்தில் போட்டதுக்கப்புறம் வேகாது, அதனால் ஃபஸ்ட்டே நல்லா வேக வச்சுக்கோங்க. அது வேகிற டைம்லையே நம்ம கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 3/4 கப்பு வெல்லம், அப்புறமா நம்ம பால்லாம் சேர்ப்போம்ல, அதுக்காக 3/4 கப்பு வெல்லம் இந்த 1/4 கப்பு அரிசிக்கு ஸ்வீட் கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கூட குறைச்சி போட்டுக்கோங்க. இதில் பெரிய இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது போட்டு நல்லா இந்த வெல்லம் கரையிற அளவுக்கு, ஓரளவுக்கு செத்தி போட்டிங்கன்னா சீக்கிரம் கரைஞ்சிரும். அந்த வெல்லம் கரையிற அளவுக்கு கிண்டிட்டு கரைஞ்ச உடனே வடிகட்டிக்கோங்க. இது சூடாகவே இருக்கிறதால எவசில்வர் வடிகட்டியில் வடிகட்டினீங்கன்னா ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. வடிகட்டின உடனே இதில் பாகு பதம்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஓரளவுக்கு கொதி வந்த உடனே அரிசி வெந்து நிறுத்தி வச்சுருக்கோம்ல, அந்த அரிசியும் பருப்பும் வேக வந்த கலவையை எடுத்து போட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். 5-10 நிமிஷமே நல்லா அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு கொதிக்க வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா சாதம் நல்லா அந்த இது கலந்துருக்கிறது தெரியும். இது மாதிரி நேரத்தில் அந்த ஏலக்காய் பொடியை போட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பை நிறுத்திக்கோங்க. இது இப்படியே ப்ரிசர்வ் பண்ணிட்டு சர்வ் பண்ணும்போது இதுலேருந்து கொஞ்சத்தை எடுத்து கிணத்துல போட்டு தேங்காய் பால் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அதில் ஊற்றி நீங்கள் வச்சுருக்கீங்கள முந்திரி பாதாம் அதெல்லாம் போட்டு சர்வ் பண்ணலாம். இதை மாதிரினா உங்களுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தேங்காவை அரைச்சும் சில பேர் பாயசத்தில் அப்படியே சாப்பிடுவாங்க. உடனே தீர மாதிரி இருந்துச்சுன்னா வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மெத்தடில் செய்கிறது பெஸ்ட்டு. என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்க்குற அத்தனை பேருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இணைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மற்றொரு வீடியோவில் விரைவில் சந்திக்கலாம். இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.